வணக்கம் நண்பர்களே. நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு சைலண்ட். அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் இல்லை, கால் இல்லை, அவங்ககிட்ட இருந்து ஒரு ரிப்ளை இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பணுமா, இல்லை காத்துட்ருக்கணுமா, இல்லை மூவ் ஆன் ஆயிடணுமா? இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது சைக்காலஜியோட சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட். இதில் முதல்ல தேவையில்லாமல் பதட்டப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ஒருத்தர் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஓவர்லோடாக கூட இருக்கலாம், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்கான், இல்லைன்னா அவங்களோட ஆஃபீஸில் கூட அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கான். அதனால தேவையில்லாத எந்த முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு தனிமை தேவைப்பட்டு கூட இருக்கலாம். அதனால் பொறுமையாக நிதானமாக இருங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் திருப்பி அவங்க உங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. பார்ட் 2. நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் மெசேஜ் அனுப்பலாம். அதுக்கு பதிலாக தொடர்ந்து மெசேஜுக்கு மேலே மெசேஜ்னு ஒரு 20 மெசேஜெல்லாம் அனுப்பாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பிஸியாக இருப்பீங்களாட்டிருக்கு, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு பேச தோணும் போது என் கூட பேசுங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணாமல் ஒரு கேரான மெசேஜ் அனுப்பலாம். அது ரொம்ப நல்லதாக இருக்கும். பார்ட் 3 என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இதில் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மெசேஜ் அனுப்பிச்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சைக்காலஜி இதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பேஸ் உங்கள் உறவை உடைக்காமல் அதை பாதுகாக்குது. பார்ட் 4 என்னென்னா, ஒரு ரிப்ளைக்காக உங்கள் வாழ்க்கையவே நிறுத்திடாதீங்க. நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிடுங்க, சரியான நேரத்தில் தூங்குங்க. ஃபோனை எடுத்து ரிப்ளை வரும்னு பார்த்துட்டே இருக்காதீங்க. மறுபடியும் எடுக்க. பார்ட் 5 என்னென்னா, சரியான நேரத்தில் பேசுங்க. அவங்க பேச ஆரம்பிச்சுனையும் அவங்கள போய் ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரி, நீ எங்கே போன, ஏன்னா நீ இக்னோர் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீ பேசாமல் இருந்தப்போ நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஐ ஃபீல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் சண்டையை குறைக்கிறதுக்கு அது உதவும். பார்ட் 6. எப்போது கவனமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் மீண்டும் மீண்டும் விளக்கமே இல்லாமல் சைலண்ட் ஆகிறாங்களா, உங்களோட உணர்வுகளை அவங்க மதிக்கவே இல்லையா, நீங்கள் பேச எவ்வளோதோ முயற்சி செஞ்சாலும் அவங்க உங்கள் கூட பேசுகிறதுக்கே பிடிக்காம உங்களை தவிக்கிறாங்களா, அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் பற்றி நீங்கள் திறந்த மனதுடன் பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சைக்காலஜிக்கல் டிப். ஒருத்தரோட சைலன்ஸ் உங்களோட வேல்யூவை எப்பவுமே தீர்மானிக்காது. அவங்களோட பிஹேவியர், அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட்டை தான் அது பிரதிபலிக்கும். அதனால் நீங்கள் தேவையில்லாத ஒரு எண்ணத்தையும் கொண்டு வந்துக்காதீங்க. இதில் ஃபைனலாக என்னென்னா, ஒருத்தர் திடீர்னு சைலண்ட் ஆனால் அவங்கள நீங்கள் போய் சேஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அவங்கள பனிஷும் பண்ணாதீங்க. அப்புறம் தேவையில்லாமல் ரொம்ப பேனிக்கும் ஆகாதீங்க. முதல்ல ரெஸ்பெக்ட், அதற்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஹெல்த்தி கம்யூனிகேஷன். அதுதான் ஒரு மேச்சூர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய அடையாளமே. அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.